கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே சவரி புல்லனை பீடம் இறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே பேருபகாரியே என் அன்னையே உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே இறைக்குலமே வாருங்களே பலியினில் கலந்திடவே குருகுலமே வாருங்களே இறை அருளினில் பகிர்ந்திடவே இறைக்குலமே வாருங்களே பலியினில் கலந்திடவே குருகுலமே வாருங்களே இறை அருளினை பகிர்ந்திடவே புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வு வளமாகிட புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வு வளமாகிட கடலில் நடந்தவர் நம் இயேசுவே காற்றை கடிந்தவர் நம் இயேசுவே கலங்கரை தீபமும் நம் இயேசுவே நம்மையும் அழைக்கின்றார் கடலில் நடந்தவர் நம் இயேசுவே காற்றை கடிந்தவர் நம் இயேசுவே கலங்கரை தீபமும் நம் இயேசுவே நம்மையும் அழைக்கின்றார் கல்வாரி பலி இது கருணையின் தொடர் இது மீட்பினில் இணைந்திடுவோம் கல்வாரி பலி இது கருணையின் தொடர் இது மீட்பினில் இணைந்திடுவோம்
குருகுலமே குருகுலமே வாருங்களே இறையருளினை பகிர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை வழிபாட்டிற்கு அருள்நாதர் இயேசுவின் பெயராலும் புனித ஜெபமாலை அன்னை பெயராலும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் தாய் திரு அவையானது கன்னியரான புனித ஸ்கொலாஸ்திகாவினுடைய நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. இத்தாலியிலே செல்வ குடும்பத்தில் இரட்டை பிள்ளைகளாக பிறந்தவர்கள் புனித ஸ்கொலாஸ்திகா மற்றும் புனித பெனடிக்ட். இவர்கள் இருவரும் இறை ஆன்மீக அனுபவத்திலே ஒருவருக்கொருவர் சளைக்காமல் அந்த அனுபவத்தின் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரியும் இந்த உலகிற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தவக்காலத்திற்கு முன்பாக இந்த இரட்டை பிள்ளைகள் ஒன்று கூடி ஆன்மீகத்தின் காரியமாக உரையாடுவார்கள். அந்த உரையாடல் வழியாக அவர்கள் செய்ய வேண்டிய பணிக்கான ஆற்றலையும் அருளையும் பெற்றுக்கொள்வார்கள். புனித ஸ்கொலாஸ்திகா அவர் இந்த உலகை விட்டு இறைவனடி சேருகின்ற தருணத்தில் ஒரு ஆன்மாவானது வெண்புறாவை போல பறப்பதை அவருடைய சகோதரரான புனித பெனடிக்ட் கண்டுணர்ந்தார். ஆகவே அந்த அளவுக்கு இறைவனோடு தன்னை ஒன்றிணைத்திருந்தார், இறை அனுபவத்தில் திளைத்திருந்தார். ஆகவே அவர் இறைவனோடு செல்வதை அவர் கண்டுணர்ந்ததைப் போல நாமும் இறை அனுபவத்தில் இறை அருளில் நாளும் வளர இப்புனிதின் வழியாக நாம் பரிந்துரையை தேடுவோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னை தேடி வந்த மக்களுடைய உள் உணர்வுகளோடு புரிந்து கொள்கின்றார். 3 நாட்களாக தன்னோடு இவர்கள் இறை வார்த்தை கேட்பதற்காக ஆவலோடு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வந்ததின் காரணமாக உடலும் உள்ளமும் சோர்வுற்றிருப்பதை அறிந்து அவர் உள்ளுணர்வை புரிந்து கொண்டு அவர்கள் தேவையான உணவை கொடுக்குமாறு பரிவு கொள்கின்றார். அவே அந்த மக்கள் எப்பொழுதெல்லாம் தன்னை தேடி வந்தார்களோ அவர்களுடைய தேவைகளை உள் உணர்ந்தார். பசியாயிருக்கின்ற பொழுது உணவு கொடுக்க முயன்றார். அவர்களுக்கு வார்த்தைகள் தேடி வந்த பொழுது கற்பித்தார். நம்பிக்கையோடு நலம் பெற வேண்டும் என்று வந்த பொழுது பரிவு கொண்டு கையை நீட்டி தொட்டு நலமுடன் நம்பிக்கையுடன் குணம் பெற்றுக்கொள் என்று சொன்னார். அவை நாமும் நம்முடைய உள்ளத்திலே பலவிதமான கவலைகளோடு எண்ணங்களோடு விண்ணப்பங்களோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். இயேசு எவ்வாறு மக்கள் மீது பரிவு கொண்டு உள் உணர்வுடன் அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்பட்டாரோ நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற விண்ணப்பங்களையும் ஏக்கங்களையும் கவலைகளையும் உள் உணர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டுமாய் இந்த பலி வழியாக இணைந்து ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியானது கோவை மறைமாவட்டத்தின் உள்ள கருமத்தாம்பட்டி புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிலிருந்து மாதா தொலைக்காட்சியில் வாயிலாக ஒளிபரப்பப்படுகிறது. இந்த திருப்பலியின் கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துகளுக்காகவும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருப்பவருடைய கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இத்தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலஸ்திகாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவரை பின்பற்றி களங்கமற்ற அன்புடன் உமக்கு ஊழியம் புரிந்து உமது அன்பின் பயனை பெற்று மகிழ்வோமாக. உமோடு தூயாவியானவருடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 26 முதல் 32 முடிய மற்றும் 13ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 33 முதல் 34 முடிய. அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பிச் சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பழி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக்கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரவேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டுக்கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைந்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலிலும் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீட்டு பாவத்திற்கு உள்ளாவதற்கு மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே,
உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரேவும் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரேவும் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழிநடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரேவும் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரேவும் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரேவும் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரேவும் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவரேவும் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரேவும் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர்கள் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன்.
ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடும் தொலைவில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அவர் 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறுமாறு தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை ஆசிர் பெறுவதற்காக கரும்பத்தம்பட்டி இந்த ஜெபமாலை அன்னை பசிலிக்காவுக்கு வந்திருக்கக்கூடிய இறை மக்களாகிய உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி வழியாக இறை ஆசிரியரை இறைவனிடத்திலிருந்து பெற ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களும் இனிதாய் அமைய உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியிலும் சரி, முதல் வாசகத்திலும் சரி, ஒரு மனிதனானவன் எப்படி உள் உணர்வோடு செயல்படுகிறான் என்பதை தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார்கள். இன்றைய நற்செய்தி பகுதியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து உள் உணர்வோடு செயல்படுவதைத்தான் நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுடைய அந்த கஷ்டத்தையும் கண்ணீரையும் அவர்கள் படக்கூடிய வேதனையும் அவர்கள் எண்ணங்களையும் புரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்பதைத்தான் அருமையாக சுட்டி காண்பிக்கின்றார் புனித மார்க்கு. அந்த மக்கள் 3 நாட்களாக அவரோடு இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருந்த உணவு தீர்ந்து விட்டது. அவர்களை வெளியிலே அனுப்பிவிட்டால், உணவு தராமல் அனுப்பிவிட்டால் பாதியிலேயே மயங்கி விழுந்து விடுவார்கள். ஏனென்றால் ஒரு சிலர் நெடுந்தொலைவில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து தனது உள்ளத்திலேயே சிந்திக்கிறார். இந்த உள் உணர்வானது அவர்கள் மீது இறைமகன் இயேசு கிறிஸ்து பரிவு கொள்ள செய்கின்றது. அதே போன்று இன்றைய முதல் வாசகத்திலும் சரி, அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது. ரெகோபயாம், யெரொபெயாம் இவர்கள் இருவருமே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே ஒன்றை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். யெரொபெயாம் தனது மக்களினுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளுணர்வானது வேறு மாதிரியாக சிந்திக்க அவனை தூண்டுகிறது. நற்செய்தி பகுதியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து உள்ளுணர்வோடு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சென்சிட்டிவிட்டி, மற்றவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்வது, அவருடைய தேவையை அவர்கள் சொல்லாமலேயே அறிந்து கொள்வது. அதே போலத்தான் முதல் வாசகத்திலும் யெரொபெயாம் தனது மக்களுடைய தேவையை புரிந்து கொள்கிறான். ஆனால் அதிலே ஒரு சுயநலம் இருக்கிறது. எங்கே அவர்கள் எருசலேமுக்கு அடிக்கடி சென்று வந்தால் தன்னை விட்டுவிட்டு ரெகோபெயாமை அரசனாக ஏற்றுக்கொள்வார்களோ அல்லது அவனோடு சேர்ந்து விடுவார்களோ என்ற பயத்திலே கோயில்களை கட்டுகிறான். அங்கே காலை வழிபாடு செய்ய அவர்களை தூண்டுகின்றான். இதுதான் இவர்கள் இருவருக்கிடையே உள்ள வித்தியாசம். ஜோஸ் மெதினா என்கிற ஒரு தத்துவியல் அறிஞர் சொல்லுவார், நாம் அனைவருமே மனிதர்கள், நாம் அனைவருமே இந்த உள் உணர்வு பெற்றவர்களாக, சென்சிட்டிவிட்டி. அப்படி என்றால் உள் உணர்வு ஒரு விடத்தில் இருக்கிற என்கிற
உணர்வே நமக்கு பல நேரங்களிலே இருக்க வேண்டும், அல்லது அந்த உணர்வே அற்றவர்களாக நாம் போய்விடுவோம். அதற்கு பலவித காரணங்களை பற்றி பேசி கொண்டிருப்பார். அதிலே பல காரணங்களிலே முதலாவதாக சட்டம். நம்முடைய அந்த சமாரியனுடைய ஓமையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லிக்கொண்டே வருவார். ஒவ்வொருவரும் வருகிறார்கள், குரு வருகிறார், லேவியர் வருகிறார். ஆனால் சமாரியன் மட்டும்தான் அங்கே அடிபட்டு கிடந்தவருடைய வேதனையை புரிந்து கொள்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், மற்றவர்களிடத்திலே உள்ளுணர்வு இருந்திருக்கலாம், ஆனால் அந்த சட்டத்திட்டங்கள், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு மனிதன் தீட்டுப்பட்டவனாக செல்லக்கூடாது, அவனிடத்திலே இரத்தக்கரை ஏதாவது இருந்தது என்று சொன்னால் அவன் ஆலயத்தினுள்ளே நுழைய முடியாது, அல்லது பலிப்பிடத்திலே பலி செலுத்த முடியாது, தீட்டுப்பட்டவனாக மாறிவிடுவோம். எனவே அந்த சட்டமானது அவர்களை தடுக்கிறது. இந்த உள்ளுணர்வு இருந்தாலும் ஒருவேளை இல்லாமல் போனாலும் அதற்கு காரணம் சட்டமானது பல நேரங்களிலே நம்முடைய உள்ளுணர்வுக்கு தடையாக இருக்கிறது என்பதை அந்த நல்ல சமாரியர் ஓமையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து குறிப்பாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். அதே போல இறைமகன் இயேசு கிறிஸ்துவை, அவரை நான் பின்செல்ல வேண்டும் என்று ஒரு இளைஞன், அவன் செல்வந்தன், அவரை தேடி ஓடி வருகிறான். மாற்கு நற்செய்தியிலே 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவன் இறைமகனிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லுகிறான், நான் உம்மை பின்தொடர வேண்டும் என்று. ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீ நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நீ கட்டளைகளை கடைபிடி, எல்லாவற்றையும் கடைபிடி, நீ கண்டிப்பாக விண்ணரசில் நுழைய உனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று. ஆனால் அவன் சொல்லுகிறான், எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன். அப்படி என்றால் இந்த செல்வந்தனிடத்தில் இருந்த உள் உணர்வானது, சட்டமானது தடையாக இருந்ததாக தெரியவில்லை அந்த உள்ளுணர்விற்கு. ஆனால் அதையும் தாண்டி ஒன்று தடையாக இருக்கிறது, அதுதான் செல்வம். இறைமகன் இயேசு கிறிஸ்து அவனை உற்று நோக்குகிறார். அதுதான் நற்செய்தி தெளிவாக சொல்லுகிறது. அவனை அன்புழுக உற்று நோக்கி அவனிடத்தில் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்தொடர என்று சொல்லுகிறார். ஆனால் அவனால் முடியவில்லை. காரணம், அந்த செல்வமானது அவனை தடுக்கிறது. ஆனால் அதே சக்கேயுவை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவனுக்கும் உள்ளுணர்வு இருந்தது. அவன் ஆண்டவரை தேடி ஓடி வருகிறான். அவன் குள்ளனாக இருந்ததால் மரத்திலே ஏறி இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த ஆசையானது இறைமகன் இயேசு கிறிஸ்து புரிந்து கொள்ளுகிறார். அந்த உள் உணர்வு, சென்சிட்டிவிட்டி என்று சொல்லுகிறோமே, அந்த உள் உணர்வு இறைமகன் இயேசு கிறிஸ்து புரிந்து கொள்ளுகிறார். இவரிடத்திலே எப்படி அவருடைய கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாம் இருக்கிறது, அவருடைய நிலை என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அவருடைய இல்லத்திலே உணவருந்த செல்லுகிறார். அப்பொழுது சக்கேயு எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடத்திலே சொல்லுகின்றார். அதற்கு காரணம், அந்த செல்வங்கள் அவருக்கு தடையாய் இல்லை. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உள் உணர்வு பெற்றவர்களாக, சென்சிட்டிவிட்டி நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் அனைவருமே இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழ அழைக்க பெற்றிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே அந்த உள் உணர்வு இருந்தது என்று சொன்னால், மற்றவர்கள் கேட்காமலேயே, சொல்லாமலேயே அவர்களுடைய கஷ்டத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயலாற்றுவோம். ஒரு சின்ன உதாரணம், நம்ம ஒருவேளை ஒரு மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறோம், ஒரு திருமண நிகழ்வாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அல்லது பேருந்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே யாராவது ஒருவர் அந்த பக்கமாக கடந்து செல்வதாக கற்பனை செய்து கொள்வோம். அப்பொழுது நமது பக்கத்து இருக்கையிலே நமது கைப்பை இருக்கிறது, அல்லது அதில் பணம் இருக்கிறது, பர்ஸ் இருக்கிறது. அப்போது அவர்களை பார்த்துவிட்டு நாம் என்ன செய்வோம்? அதை எடுப்போம். எதுக்காக? ஒரு சில நேரத்தில் அவர்களுக்கு இடம் கொடுப்பதற்காக அந்த பர்ஸையோ அல்லது கைப்பையையோ எடுப்போம். ஆனால் ஒரு சில நேரங்களிலே நமக்கே தெரியாமல் அவர்களை பார்த்தவுடன், அவர்களுடைய உடையை பார்த்தவுடன், அவர்களுடைய முக தோற்றத்தை பார்த்தவுடன் நம்மளோடு அந்த கைப்பையை எடுத்து அணைத்து கொள்வோம். காரணம் என்ன? நம்மளுடைய உள்ளுணர்வு வேறு மாதிரி செயல்படுகிறது. அதாவது அவர்கள் திருடராக இருக்கக்கூடுமோ என்றது எடுத்துட்டு போயிடுவாங்களோ. இது பேருந்திலே அடிக்கடி நிகழும். இதற்கு காரணம் ஜோஸ் மெதினா என்கிற தத்துவியல சொல்லுகின்றார், ப்ரெஜுடிஸ் அல்லது பயாஸ். மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணமானது என்னுடைய மனதிலே விதைக்கப்பட்டிருக்கிறது.
நம்ம சின்ன வயசில் குழந்தைகளாக இருக்கும் பொழுது பெரியவர்கள் அல்லது பெற்றோர்கள் நம்மிடத்தில் சொல்லுவார்கள், யாராவது சாக்லேட்டு உங்கள்கிட்ட கொடுத்தா வாங்காதீங்க, பிஸ்கட் யாராவது கொடுத்தா வாங்காதீங்க, அல்லது இப்பேற்பட்ட தோற்றத்தில் இருப்பவர்கள் அல்லது இந்த ஊரிலிருந்து வருகிறவர்கள் அல்லது இந்த நாட்டில் இருந்து வருகிறவர்கள் யாராவது உங்கள்கிட்ட நெருங்கி வருகிறார்கள் என்று சொன்னால் ஜாக்கிரதையாக இருங்கள். அந்த ஒரு சிந்தனையோடு நாம் மற்றவர்களை பார்க்கிற பொழுது நம்முடைய உள் உணர்வானது பாதிக்கப்படுகிறது. அது பாதிக்கப்படும் பொழுது மற்றவர்கள் அவர்களுடைய நிலையிலேயே இருந்து ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனமானது மறுக்கிறது. பல நேரங்களிலே நாம் செயலாற்றுகிறோமே எதிலிருந்து என்று சொன்னால் நம்முடைய பயாஸ் அல்லது நம்முடைய ப்ரெஜுடிஸ், அதாவது ஏற்கனவே நான் பிறரை பற்றிய ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன், அந்த முடிவானது என்னை பாதிக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே இறை மக்களே, இந்த நம்முடைய உள் உணர்வு பல வகைகளிலே பாதிக்கப்படுகிறது. ஒன்று சட்டம், இரண்டாவது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஜுடிஸ் அல்லது பயாஸ் அல்லது அறியாமை. ஒரு சில நேரங்களிலே நாம் மற்றவர்களை பற்றிய அறிவு இல்லாமல் இருப்பது கூட ஒரு தடையாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது அந்த அறியாமையானது ஒரு சில நேரத்திலே நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சமயம் கூட நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு உதாரணத்திற்கு, நம்ம பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். யாராவது வெளிநாட்டில் இருந்தோ அல்லது வெளி ஊரிலிருந்தோ வருகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே. அங்கே நின்று கொண்டிருப்பவர்கள் நம்மை பார்க்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மேப், அந்த வரைபடத்தை பார்க்கிறார்கள், நம்மை பார்க்கிறார்கள், வரைபடத்தை பார்க்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? அவங்க எங்கேயோ போகணும், அவர்களுக்கு வழி தெரியவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு மொழி தெரியாமல் இருக்கலாம் அல்லது அந்த இடத்தை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கலாம். நாம் அதையும் பார்த்துவிட்டு அமைதியாக சென்று விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஊர் போய் சேர நாமே ஒரு தடைக்கல்லாக இருந்திருக்கிறோம். இதுதான் உள் உணர்வு. ஆனால் உள் உணர்வு நம்மிடத்தில் சொல்லுகிறது அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் போய் அவர்களிடத்திலே உதவி செய்வோமா இல்லையா, அதுவும் பார்ப்போம். வெளிநாட்டிலே இருந்து வருகிறவர்களாக இருந்தால் உடனே ஓடி சென்று உதவ பார்ப்போம். அதிலும் ஐரோப்பா போன்ற தேசங்களில் இருந்து வருகிறவர்கள் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் உடனே உதவி செய்ய ஓடுவோம். ஆனால் அதுவே நம்முடைய அந்த அவர்களுடைய நிறமானது வேறு நிறமாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அதையும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உள் உணர்வு அதிலே பாதிக்கப்படுகிறது, நம்முடைய அறியாமை காரணமாக. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த உள் உணர்வானது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த உள் உணர்வுக்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த மூன்றும் மேலே நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த மூன்றை நினைவு கொள்வோம். அறியாமை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கலாம், அது நம்மிடத்திலே அந்த உள் உணர்வை தடையாக இருக்கிறது காரணமாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே இறைவனிடத்தில் வேண்டுவோம், இறைவா உம்மை போல நானும் உள் உணர்வோடு சென்சிட்டிவிட்டியோடு செயல்பட உதவி தாரும் என்று. வல்ல இறைவன், நல்லதே செய்கின்ற இறைவன் நம்மை காத்து வழி நடத்துவார். நான் கொண்டு வந்தேன், உம் கரங்களில் அதை தர வந்தேன். ஏற்றருள்வீர் இறைவனே, உந்தன் பலியாய் எம்மை மாற்றுமே. ஏற்றருள்வீர் காணிக்கையை, அதை மாற்றுவீர் உந்தன் பலியாக. காணிக்கையை நான் கொண்டு வந்தேன். உமக்கு தர வந்தேன், இன்னயர உழைப்பையும் கொண்டு வந்தேன். திராட்சை ரசத்தை தர வந்தேன், அதை தியாக உள்ளத்தையும் கொண்டு வந்தேன். ஆன்ம உணவாய் மாற்றுமே, இம்மை அழிய வழியில் நடத்துமே. ஈற்றருள்வீர் காணிக்கையை, அதை மாற்றுவீர் உந்தன் பலியாக. காணிக்கையை நான் கொண்டு வந்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு அவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஸ்கோலாஸ்டிகா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை கண்டு உறவாட, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. என்னை தாங்கிடவா நேசமே. உன்னை கண்டு உறவாட, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. என்னை தாங்கிடவா நேசரே. அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கணி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்கி நம்மை வழி நடத்துவார்களாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெபமாலை அன்னையே, இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் முந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. ஜெபமாலை அன்னையே, இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் முந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க.
இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. மனுக்குலமீட்பின் வரலாற்றை இயேசுவின் இனிய நற்செய்தியை மனுக்குலமீட்பின் வரலாற்றை இயேசுவின் இனிய நற்செய்தியை அனுதினம் ஜெபமாலையிலே சிந்தித்து சீர்வரவே அழைத்தாயே அழைத்தாயே எம்மை நீர் அழைத்தாயே. மாமரியே மாதாவே, ஜெப வாழ்வின் மாதிரியே, மாமரியே மாதாவே, ஜெப வாழ்வின் மாதிரியே, ஜெபமாலை அன்னையே, இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. அமைதியின் கருவே ஜெபமாலையை, ஆன்மீக ஆயுதம் ஜெபமாலையை, அமைதியின் கருவே ஜெபமாலை, ஆன்மீக ஆயுதம் ஜெபமாலை. இயேசு என்னும் திருப்பெயரை சொல்லி சொல்லி வாழ்வுறவே செய்தாயே செய்தாயே வாழ்வுறவே செய்தாயே. மாமரியே